viewers, welcome to our channel Maggie Notes. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் 6 தமிழ் இயல் 8ல திருக்குறள். திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர் நமக்கு தெரியும். இங்க பெருசா நூல் விதி ஒண்ணும் தரல. நம்ம ஸ்ட்ரைட்டா டாபிக் உள்ள போயிடலாம். இங்க வந்து ஒரு 10 குறள் கொடுத்திருக்காங்க. அதாவது இங்க பாருங்க அரண் வலியுறுத்தல், ஈகை, இன்னா செய்யாமை, அடுத்து கொல்லாமை, பெரியாரை பிழையாமை. ஸோ இந்த 5 தலைப்பின் கீழே ஒரு குறள் 2 குறள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா அரண் வலியுறுத்தல். ஸோ இது கீழே 2 குறள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மனத்துக்கண் மாசன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரை பிற. மனத்துக்கண் மாசன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரை பிற. ஸோ மனத்துக்கண் அப்படின்னா உள்ளத்தின் கண், உள்ளத்தால. மாசன் அப்படின்னா குற்றம் இல்லாமல், அதாவது உள்ளத்துல குற்றம் இல்லாமல் இருக்கிறதா சிறந்த அறம். மற்றது எல்லாமே ஒரு ஆரவாரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு நல்லது பண்றோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு பண்றதா அது வேஸ்ட்டு. உள்ளத்தால நம்ம நல்ல இடத்துல நினைச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா அதான் ஒரு சிறந்த அறம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 2வது, அழுக்காறு அவாவெகிலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு அவாவெகிலி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு அப்படின்னா பொறாமை, அவா அப்படின்னா ஆசை, பேராசை, வெகுலி அப்படின்னா சினம், இன்னாச்சொல் அப்படின்னா கடுஞ்சொல் பேசுறது. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா பொறாமை, பேராசை, கோவம், கடுமையான சொற்களை பேசுதல், இது எல்லாம் இல்லாம வாழறதா சிறந்த அறம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஈகை அப்படின்னு தலைப்பு என்னன்னு பார்க்கலாம். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உழைத்து. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உழைத்து. ஸோ இங்க வரியார்க்கு அப்படின்னா இல்லாதவர்க்கு, ஈகை அப்படின்னா கொடைத்தன்மை, அதாவது இல்லாதவருக்கு தரதான் ஒரு பெரிய கொடை, பெரிய ஈகை அப்படின்னு சொல்றாங்க. மற்றது எல்லாமே வந்து அவங்ககிட்ட நம்ம ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து செய்யறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, ஈத்துவக்கும் இன்பம் அரியார்க்குள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். ஈத்துவக்கும் இன்பம் அரியார்க்குள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். வன்கணவர் அப்படின்னா இரக்கம் இல்லாதவர், வன்கணவர் அப்படின்னா இரக்கம் இல்லாதவர். அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கறதால ஒரு பெரிய சந்தோஷம் வரும். ஸோ அதை தெரியாம அந்த சந்தோஷத்தை புரிஞ்சிக்காம அவங்களுக்கு கொடுக்காம நம்ம சேர்த்து வச்சுக்கணும்னா நம்ம சேர்த்து வச்சதுனால ஒரு யூஸ்மே கிடையாது, பின்னாடி வந்து அது இழந்துதான் விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இல்லாதவருக்கு தரது வந்து அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, இன்னா செய்யாமை. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இன்னா அப்படின்னா தீங்கு, இன்னானா தீங்கு, நன்னயம் அப்படின்னா நன்மை, நன்னயம்னா நன்மை. இப்போ நமக்கு ஒரு துன்பம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா நமக்கு திரும்பி வந்து அவங்களுக்கு துன்பத்தை செய்யக்கூடாது. அப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சோம் அப்படின்னா அப்போதான் அவங்க அசிங்கப்படுவாங்க, வெட்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு துன்பம் செஞ்சோம் நம்ம நன்மை தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஒருத்தர் துன்பப்படுறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம கஷ்டப்படணும். நம்ம இப்படி கஷ்டப்படலை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க அறிவால ஒரு யூஸுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். அடுத்து, எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. இங்க மானா அப்படின்னா தீங்கு, மானா அப்படின்னா தீங்கு. இப்ப நம்ம வந்து யாருக்கும் ஏதோ செய்யறோம், அதை நம்ம உள்ளமே ஏற்றுக்கல அப்படின்னா அதை செய்யக்கூடாது. இப்போ நம்ம துன்பத்தை கொடுக்குறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, கொல்லாமை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. இங்க பல்லுயிர் அப்படின்னா பல உயிர்கள், ஓம்புதல் அப்படின்னா காப்பாற்றுறது. அறநூல்களில் சொல்லப்படுற கருத்துக்களை ரொம்ப சிறந்த அறம் எது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து பகிர்ந்து அவங்க உயிரும் காப்பாற்றணும், அவங்களுடைய பசியும் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பசியை போக்கணும், அவங்க உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, பெரியாரை பிழையாமை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றலுள் எல்லாம் தலை. ஆற்றுவார் அப்படின்னா ஆற்றல் மிக்கவர், ஆற்றுவார்னா ஆற்றல் மிக்கவர், ஆற்றல் அப்படின்னா ஒரு திறமை, ஆற்றல் அப்படின்னா திறமை. ஆற்றல் யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அதுவே நம்ம தீங்கில இருந்து காப்பாற்றும், அதை காப்பாற்றுற வழியில சிறந்த வழிதான், ஆற்றலுடைய வந்து இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார். தீயினால நமக்கு எதாவது ஆச்சுன்னா கூட நம்ம பிழைச்சிக்கலாம், ஆனா மற்றவங்களுக்கு ஒரு பெரியவங்களுக்கு நம்ம தீங்கு செய்யறோம் அப்படின்னு நம்மளால தப்ப முடியாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஸோ இந்த 10 குறள் முடிச்சு போச்சு. அடுத்த புக் பேக் பார்க்கலாம்.
ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகையாகும். ஈகை அப்படின்னா கொடைத்தன்மை. ஸோ ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகையாகும். பிற உயிர்களின் துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். துன்பத்தை உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும். ஸோ இந்த டாபிக் இதோட முடியுது. ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.